ஹலோ மக்களே, இன்றைக்கி பாலக் நீர் உருண்டை தான் பார்க்க போகிறோம். அதை பிளான்ச் பண்ணி அரைச்சி மாவில் சேர்த்தாலும் ஓகே தான். இல்லைன்னா அரைச்சிட்டு ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதில் மாவு நம்ம ஒரு புழுங்கலரிசியை ஊற வச்சு கொஞ்சம் அதை அரைச்சி கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ கொஞ்சம் கட்டியாக அரைச்சி வச்சுக்கணும். அதில் இதை மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எண்ணெய் வானலில் போட்டு எண்ணெயில் வாட்டி எடுத்துட்டு அது கொஞ்சம் சாலிடாக அது தண்ணியாக இருக்கிறத கொஞ்சம் கட்டியாக வர வரைக்கும் எண்ணெயில் போட்டு இது பண்ணணும். வதக்கிட்டிங்கன்னா அந்த மாவு கொஞ்சம் கெட்டியாகும். கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம், பட் நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கலர் பிளான்ச் பண்ணி நீங்கள் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து அப்படியே மிக்சியில் அரைச்சிட்டு அந்த மாவில் டைரெக்டாக ஊற்றிருந்தீங்கன்னா கொஞ்சம் கலர் கிடச்சிருக்கும். நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன்னு அரைச்சிட்டேன். ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஹீட் பண்ணதால் அது கலர் தெரிஞ்சு போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அதை எடுத்து இட்லி தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி வச்சிடணும். இந்த மாவு உப்பு போட்டு நான் அரைச்சி வச்சுருந்தேன். அதை அப்படியே எண்ணெய் இந்த பாலக்கீரையை போட்டு பிசைஞ்சிட்டு எண்ணெயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நீங்கள் வாட்டி எடுத்துட்டிங்கன்னா எடுத்துகிட்டு இதை கிள்ளி கிள்ளி ஃபுல்லாக வச்சுக்கணும். நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி டைம் எடுக்கும். ஒரு 5 to 10 minutes ஆகும். நீங்கள் நிறைய வச்சிங்கன்னா 10 minutes ஆகும். சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுக்கலாம். இந்த ஒரு மாவு வச்சு நம்ம நிறைய டிஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டோன்னு இதை எடுத்து வைங்க. லைட்டாக க்ரீனிஷாக இருக்குங்களா, இது பாலக்கீரை போடாமல் அப்படியே கூட ஒயிட்டாக பண்ணலாம். ஒயிட் கலரில் வெறும் மாவு வச்சு கூட பண்ணலாம். நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஹோம் கார்டனிங் வீட்டிலே இருந்த கொஞ்சம் கீரை இருந்தது டெரஸ் கார்டனில், அதை வச்சு சரி வேஸ்ட் பண்ண தேவைன்னு இதில் போட்டு ட்ரை பண்ணேன். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு அது வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். எடுத்து தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சுட்டு உதுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் ஒன்றா கலந்துருக்கும். ஸோ அதை தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரியட்டோன்னு இதுக்கு பருப்பு எதுவுமே தேவையில்லை. 3 தான் எண்ணெயில் போட போகிறோம். கடுகு, நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை வாசனைக்கு, அடுத்தது பூண்டு. எவ்வளோ பூண்டு போடுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷு. நீங்கள் கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி கிரைண்டர் போடும்போது கூட கொஞ்சம் மாவு ஆட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை மிக்சியில் கூட கொஞ்சம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வாட்டி எடுத்துகிட்டு லைட்டாக இது மாதிரி தாளித்து ஒரு ஸ்நாக்ஸாக கூட பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே இது மாதிரி செய்து கொடுத்திங்கன்னா அவங்களுக்கும் ஃபில்லிங்காக இருக்கும். நமக்கு ரொம்ப பசியும் அடங்கும் பசங்களுக்கு. இந்த பிஸ்கெட்டு அதெல்லாம் கொடுக்குறத விட இதை மாதிரி கொஞ்சம் நம்ம மெனக்கெட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் போடுவோம்ல, அந்த மிளகாத்தூள் போட்டு நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிவிட்டு இதை எடுத்து அதில் கொட்டி அப்படியே சூடு நல்லா இது எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா ஹாட்டானவுடனே நம்ம வீட்டில் குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சாம்பார் மிளகா பொடி, அந்த பொடியை தான் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2-3 ஸ்பூன் அந்த நீர் உண்ட அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஹாட்டாக சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.